ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மோனிகா. இன்றைக்கி மார்னிங்லேருந்து ஒன்று ப்ரிவ்யூ, இன்றைக்கி இன்னொன்று ப்ரொமோ, மகாநதி ப்ரொமோ, ஸ்டார்ட் மியூசிக் ப்ரிவ்யூ ரெண்டும் பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தோம். பட் இன்றைக்கி ப்ரொமோ வச்சு ஒரு விஷயம் நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரொமோவில் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஒரு ஹாப்பி ஃபேஸஸாக இருந்தாங்க. எஸ்பெஷலி நம்ம விஜயோட மூஞ்சில். ஸோ நம்ம காவேரி நம்மளை வெளியில் எடுத்துட்டாலே, ஸோ நமக்காக எது வேணாலும் பண்ணுவா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரியாக்ஷன் ரொம்ப அழகாக விஜயோட ஃபேஸில் எவ்வளோ சந்தோஷமாக. ஸோ அவர் அந்த மூஞ்சில் இருக்க சந்தோஷத்தை சொல்ல வார்த்தை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, எவ்வளோ சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு வாயால் அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அவ்வளோ சந்தோஷமான மூஞ்சி வச்சிருந்தார். இந்த பக்கம் காவேரியுமே எப்படியோ நம்ம விஜய் வெளியே எடுத்துட்டோம் அப்படிங்கிறது மட்டும் அவங்க நினைப்பில் இருக்குது. அவங்க கொடுத்த அந்த ஒரு இருக்குது பார்த்தீங்களா, ஒரு விஷயம் ஒன்று பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா, நம்ம வெனிலா கிட்ட குழந்தைக்கு மேலே குழந்தைய சாட்சியாக வச்சு சொல்கிறேன், கண்டிப்பாக நான் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாமே அவங்க மறந்துருப்பாங்க. அந்த ஒரு நிமிஷத்தில் எப்படி நம்ம பிடிச்சி நம்ம காப்பாற்றிட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் அவங்களோட முகத்துலேயுமே இருந்துச்சு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் இப்படி இருக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, விஜய் இவ்வளோ நம்ம பொண்ணாட்டி நினச்சி இவ்வளோ ஹாப்பியாக ஃபீலாக இருந்துகிட்ருக்காரு. பட் காவேரி சொன்ன அந்த ஒரு விஷயம் வென்லாக் பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை தெரிஞ்சதுக்கப்புறம் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாரு, இது தெரியாமல் இவ்வளோ ஹாப்பியாக இருக்காரே மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளே ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ அதுவும் இந்த விஷயம்லாம் அதாவது பஸ் ஸ்டாண்டில் விஜயோட மூஞ்சியை பார்க்கணும், எவ்வளோ ஒரு கோவம். ஸோ அந்த கோவத்துக்கு தான் நம்ம எல்லாருமே பயந்தோம், என்னவா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த விஷயம் தெரியாமலே பைப்பில் இவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. பட் அது காவேரிக்கு தெரிஞ்சும் அதை மறந்துருப்பாங்க. அந்த ஒரு நிமிஷம் நம்ம எப்படி நம்ம பிடிச்ச வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னு ஒரு தாட் தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கிளம்பணுங்கும் போது அவங்களுக்குள்ள இந்த கஷ்டம்லாம் இருக்கும். அதுவுமே கண்டிப்பாக ரொம்ப அழகாக காமிப்பாங்க, அதில் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. பட் இது எல்லாமே மூவ் ஆகிறது ஒரு ஹாப்பியான ட்ராக்குக்காக தான் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ யாரும் பயப்பட வேண்டாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பாக வெண்ணிலாவோட ட்ராக் எண்ட் ஆக போகுது. ஸோ வெண்ணிலா வீக்காகவும் சேர்த்து வச்சுட்டு அவங்க போக போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக மூவ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் டீமோட கையில் இருக்குது. ஸோ இன்னொரு பக்கம் அங்கே குமரன் அண்ட் நிவினோட கதையில் என்ன ஆச்சுனே தெரியல. ஸோ அதுவுமே அப்கமிங்கில் நம்ம எதிர்பார்க்கணும். பட் ஆனால் இன்றைக்கி அந்த விஜயோட மூஞ்சில் அந்த ஒரு சந்தோஷம், ஸோ நமக்காக காவிரி இவ்வளோ பண்ணுறாளேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஹாப்பி ஃபேஸஸ் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கார். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பண்ணி தான் அந்த விஷயம் நடந்ததுன்னு தெரியும் போது, ஸோ விஜய் அந்த விஷயம் தெரியாமல் இவ்வளோ ஹாப்பினஸாக ஃபீல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். பட் எனிவேஸ் கண்டிப்பாக இது எல்லாத்துக்குமே ஒரு பாசிட்டிவ் ட்ராக் நகர்ந்து போகிட்டு இருக்கு. ஸோ அது நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்க ஒரு பக்கம் இருந்தாலும், ஸோ இது எல்லாமே ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க. இந்த ஒரு சீனில் அவங்க ரெண்டு பேரோட ஆக்டிங் வைஸ் பார்க்கும்போது வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ். ஸோ இதில் நம்ம எல்லாருக்குமே இந்த ஒரு மணி நேரமே நமக்கு இந்த லெவலுக்கு நினச்சி கொடுத்து அவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய தேங்க்யூ. ஸோ பார்த்தீங்கன்னா அதை தான் நாங்கள் ஷேர் பண்ண நினச்சேன். பிகாஸ் நம்ம விஜய் காவேரி நினச்சி அவ்வளோ பெருமைப்பட்டு சிரிச்சிட்டு இருக்காரு. ஸோ காவேரி நமக்காக இவ்வளோ பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு பின்னாடி இந்த ஒரு விஷயம் இருக்குது தெரிஞ்சால் அது எவ்வளோ ஃபீல் பண்ணுவார்ல அப்படிங்கிறது எனக்கு அந்த இடத்துல தோணுச்சு அதை பார்க்கும்போது. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் உறுத்திட்டு இருக்க அந்த ஒரு சீன், அந்த பேக் சீன் தான். அது எனக்குள்ள தோணிக்கிட்டே இருக்குது. பாப்போம் என்ன மாதிரி மூவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுடைய கருத்துக்காக மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். எத்தனை பேர் இந்த மாதிரி என்ன மாதிரியே யோசிச்சிங்கிறதையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பை பாய்.